செல்வ வளம் தரும் சிவராத்திரி வழிபாடு. திருவண்ணாமலையில் அடிமுடி காண முடியாமல் திரும்பிய திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஜோதி வடிவாய் காட்சி தந்தார் சிவபெருமான். அந்த நிகழ்வு நடைபெற்றது சிவராத்திரி நாளில்தான். சிவன் வீற்றிருந்து அருள் வழங்கும் கோவில் ஒன்றில் ஒரு பெருச்சாளி ஓடித் திரிந்தது. அந்த கோவிலில் எரிந்து கொண்டிருந்த நெய் விளக்கின் நெய்வாசனை பெருச்சாளியின் மூக்கை துளைத்தது. அதை சுவைப்பதற்காக விளக்கின் மேல் ஏறியது. மங்கலாக எரிந்து கொண்டிருந்த விளக்கின் அருகில் எலி வந்தது. எலியின் மூக்கு திரியில் பட்டு மங்கலாக எரிந்த விளக்கு பிரகாசமாக எரியத் தொடங்கியது. எலியின் மூக்கில் வெப்பம் பட்டதால் அது தாவி ஓடிவிட்டது. அதுவும் ஒரு சிவராத்திரி தினத்தில் நடந்ததுதான். தன்னை அறியாமலேயே விளக்கு திரியை தூண்டிவிட்ட எலியை அடுத்த பிறவியில் மூவுலகையும் ஆளும் மகாபலி சக்கரவர்த்தியாக இறைவன் பிறப்பெடுக்க வைத்தார். சிவராத்திரி அன்று சிவாலயத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு கைங்கரியமும் நம்மை உயர்த்தும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருமுறை உமாதேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினார். அதனால் உலகமே இருளில் மூழ்கியது. அந்த நாளே சிவராத்திரி என்று புராணங்கள் சொல்கின்றன. அந்த இரவில் ஒளி வேண்டி தவித்த தேவர்களுக்கெல்லாம் ஒளி கொடுப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்ததாகவும் கருதப்படுகிறது. எனவே இருள்மயமான வாழ்க்கை ஒளிமயமாக மாற எல்லோரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரத நாளில் சிவபெருமானை மனமுருகி வழிபட்டால் தினமும் தித்திக்கும் செய்திகள் வந்து சேரும். மகா சிவராத்திரி என்பது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதியில் வருவதாகும். அன்றைய தினம் மாலை முதல் 4 சாமங்களிலும் சிவபூஜை செய்து விரதம் இருந்தால் நாள்தோறும் நற்பலன்கள் நடைபெறும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் 4வது சாமத்தில் பூஜையை முடித்த பிறகு அதிகாலையில் நீராடி அதன் பிறகு உணவு உண்பது நன்மை தரும். சிவராத்திரி அன்று சிவபெருமானை வில்வையிலையால் அர்ச்சித்து வழிபடுவதன் மூலம் சிறப்புகள் அனைத்தும் வந்து சேரும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பிரிவுடைய அன்னை பார்வதி தேவி என்று வணங்கினால் ஊரும் உறவும் உங்களை போற்றி கொண்டாடும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். சிவராத்திரி அன்று நள்ளிரவு 11:30 முதல் 1 மணி வரை லிங்கோத்பவர் காலமாகும். அந்த நேரத்தில் அவரை வழிபாடு செய்தால் நற்பலன்கள் கிடைக்கும். வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்து சுத்த அன்னத்தை நைவேத்தியமாக படைத்து சிவனுக்குரிய பாடல்களை பாடி பஞ்சாட்சர மந்திரத்தை பலமுறை சொன்னால் பாவங்கள் விலகும், யோகங்கள் வந்து சேரும். இந்த இனிய நாள் இவ்வாண்டு மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. அதற்கு முதல் நாள் சிவதூதனாம் நந்தியம்பெருமாளை கொண்டாடும் சனி பிரதோஷமும் வருகிறது. சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு சாமங்களிலும் சகல சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு சிவன், உமையவள், நந்தி ஆகியோரின் நல்லுறலை பெற்று நலமுடன் வாழலாம். மகிழ்ச்சியை அனைவரும் வரவழைத்துக் கொள்ள மகேசன் அருள் புரியட்டும்.